இப்போ கொத்தமல்லி சாதம் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். பத்து முந்திரி பருப்பு எடுத்து அது பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். முந்திரி இப்போ செவந்து வந்திருக்கு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 6 பல் பூண்டு எடுத்து பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சி துண்டு எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துப்போம். ஒரு பச்சை மிளகாய் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து இதை நல்லா அலசி வச்சுருக்கேன். இதோட நம்ம வதக்கி வச்ச இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து கூட இந்த சாதம் கலரலாம். இப்போ 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது கூட 3 வரமிளகாய் 2 உடைச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சிறிதளவு பெருங்காயம். இப்போ நம்ம அரைச்சின்னு வந்த கொத்தமல்லி விழுதை இதில் சேர்த்துப்போம். இந்த கொத்தமல்லி விழுதை அதிக நேரம் வதக்கக்கூடாது. அதிக நேரம் வதக்குனா கலர் மாறிடும். இப்போ ஆறின சாதத்தை இதோடு கலந்துக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்தோட ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் எடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் வர அளவுக்கு ஜூஸ் எடுத்து இதில் கலந்து விட்டுக்கலாம். சாதம் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து அனுப்பலாம். இதோட பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு கொடுக்கும்போது
எல்லாரும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இப்போ வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் வேர்க்கடலையும் இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான சூப்பரான கொத்தமல்லி சாதம் தயாராகிடுச்சு.